ஓம் சாந்தி. மிகவும் பெரிய பொக்கிஷம் சந்தோஷம் என்னும் பொக்கிஷம். அப்பா இன்னைக்கு அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். தந்தையானவர் தன் பொக்கிஷத்தை எல்லோருக்கும் ஒன்று போல கொடுத்துள்ளார். சிலருக்கு 1,00,000, சிலருக்கு 1000 என்ற கணக்கில் கொடுக்கவில்லை. அனைத்து குழந்தைகளுக்கும் குறைவில்லாத பொக்கிஷத்தை பாபா வழங்கியுள்ளார். இப்படிப்பட்ட குறையாத பொக்கிஷங்களின் மூலம் தன்னை ஒரு நிறைவுள்ள ஆத்மாவாக புரிந்து உள்ளீர்களா? திருப்திகரமான ஆத்மாவுக்கு எப்போதும் பாபாவும் அவர் தரும் பொக்கிஷமும் கண் முன்னால் இருக்கும். எப்போதும் இந்த ஒரு போதையில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு பொக்கிஷத்திற்காக அநேக ஆத்மாக்கள் அநேக விதமான வழிகளை பின்பற்றுகின்றனரோ, ஆனால் அந்த மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்காமல் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுதான் சந்தோஷம் என்கின்ற பொக்கிஷம். இந்த ஒரு சந்தோஷத்திற்காக அனைவரும் துடிக்கிறார்கள், கிடைக்காமல் தவிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் எப்போதும் சந்தோஷத்தில் ஆடுகிறீர்கள். உங்கள் யாவகார்த்த சின்னத்தை அறிவீர்கள் அல்லவா? அமிர்த வேலையிலிருந்து ஆரம்பித்து இந்த சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தை பயன்படுத்துங்கள். சிந்தித்து பாருங்கள், தன்னுடன் தானே பேசுங்கள். கண்களை திறந்தால் கண் முன்னால் தென்படுவது யார்? முதலில் சங்கல்பத்தில் யாரை சந்திக்கிறீர்கள்? உலகினை படைப்பவர், அனைத்து பொக்கிஷங்களுக்கும் வள்ளல், அனைத்து வரதானங்களையும் வழங்குபவரான விதையை சந்திக்கிறீர்கள். அந்த விதைக்குள் முழு விருட்சமும் அடங்கியிருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் பிச்சைக்காரர்களாக ஆகி பாபாவின் காட்சியை ஒரு நொடியாவது அல்லது தரிசனத்தை பார்க்கும் ஆசையில் எவ்வளவு கடினமான வழிகளை பின்பற்றுகிறார்கள். மேலும் சிரேஷ்டமான ஆத்மாக்களான நீங்கள் சர்வ சம்பந்தங்களின் மூலம் சந்திக்கும் அனுபவங்களால் சிரேஷ்டமான பொக்கிஷத்தின் அதிகார உரிமையுடையவர்களாக இருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷப்படும் ஒரு விஷயம், அமிர்த வேளையில் சர்வ சம்பந்தங்களின் மூலம் பாபாவை சந்திப்பது. உலகமே ஒரு யாசகனாக இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு குழந்தைகளாக இருப்பதை யோசித்து பாருங்கள். இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? ஆக அமிர்த வேளையிலிருந்து இந்த சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தை பயன்படுத்துங்கள். பயன்படுத்துவதுதான் பொக்கிஷங்களின் சாவி. சந்தோஷம் என்பது ஒரு பொக்கிஷமாகும். அதன் மூலம் அநேக ஆத்மாக்களை நிறைவு உள்ளவர்களாக ஆக்க முடியும். இன்று இந்த ஒரு பொக்கிஷம் தேவைப்படுகிறது. பாக்கி எல்லாம் உள்ளது. ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை. உங்களுக்கு சந்தோஷத்தின் சுரங்கம் கிடைத்துள்ளது. அளவிட முடியாத பொக்கிஷம் கிடைத்துள்ளது. சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தில் பல வகை இருக்கிறது அல்லவா? சில சமயத்தில் சில விஷயங்களில் சந்தோஷம், சில சமயத்தில் சில விஷயங்களால் சந்தோஷம், சில சமயம் பாலகன் என்று நினைத்து சந்தோஷம், சில சமயம் எஜமானன் என்று நினைத்து சந்தோஷம். எத்தனை விதமான சந்தோஷம் என்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளது. அதை வர்ணனை செய்து மற்றவர்களையும் செழிப்பானவர்களாக ஆக்க முடியும். இந்த பொக்கிஷத்தை நிலையாக வைத்திருங்கள். எப்போதும் பொக்கிஷங்களின் எஜமானனாக ஆகுங்கள். எப்போதும் தந்தையின் மூலம் கிடைத்துள்ள சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துங்கள். தந்தை சக்திகளை கொடுத்துவிட்டார், இப்பொழுது அவற்றை காரியத்தில் பயன்படுத்துவீர்களாக. கிடைத்துவிட்டது என்று நினைத்து சந்தோஷப்படாதீர்கள். ஆனால் கிடைத்து உள்ளதை சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் பயன்படுத்தினால் எப்போதும் நிறைவாகவே அனுபவம் செய்வீர்கள். நாம் அனைவரும் வள்ளலின் குழந்தைகள், சாதாரணமான ஒரு அப்பாவின் குழந்தைகள் அல்ல. வள்ளலின் குழந்தைகள். யார் ஒருவர் சுயம் வள்ளலாக இருக்கிறாரோ அவர் மாஸ்டர் வள்ளலை தயார் செய்வார் அல்லவா? எதை நினைவில் வைப்பீர்கள்? யார் நீங்கள்? மாஸ்டர் வள்ளல் ஆவீர்கள்.
சர்வ பிராப்திகளும் உங்களுக்கு உண்டு. கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லை. எதுவுமே கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறீர்களா? எந்த ஒரு சக்தியாவது நின்று போய்விட்டதா? ஏதாவது தேவைப்படுகிறதா? எந்த பொருள் வேண்டும்? பெயர் வேண்டுமா? சேவை வேண்டுமா? சில சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும். என் பெயர் முன்னால் இருக்க வேண்டும். என்னை முன்னால் நிறுத்த வேண்டும். இது போன்ற சக்திகள் கிடைக்கவில்லையா? யாருக்கேனும் ஏதாவது ஒரு குறை இருப்பின் சொல்லிவிடுங்கள். நல்ல வீடு கிடைக்கணும், மோட்டார் கார் வேணும், காரு இருந்தால் நன்றாக சேவை செய்யலாம். பொருட்கள் எவ்வளவு இருப்பினும் புத்தி அங்கு சென்றுவிடும். எப்படி இருந்தாலும் எங்கு இருந்தாலும் எல்லாவற்றிலும் திருப்தி. யார் கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தி படுகிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் சர்வ பலன்களின் அனுபவம் ஏற்படும். திருப்தி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். யாரிடம் திருப்தி உண்டோ அவர்களிடம் அனைத்தும் உண்டு. யாரிடம் திருப்தி இல்லையோ அப்போது எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. ஏன் என்றால் அதிருப்தியான ஆத்மா எப்போதும் ஆசைகளின் வசத்திலே இருக்கும். ஒரு ஆசை நிறைவேறினால் மேலும் 10 ஆசைகள் தலை தூக்கும். அடைய வேண்டியதை அடைந்தோம் என்று பாட்டு பாடுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.